Hey guys, welcome back to my YouTube channel. So, போன வீடியோக்கு வந்து நல்லாவே சப்போர்ட் கொடுத்திருந்தீங்க. Thank you so much and also நீங்க அதெல்லாம் உங்க டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ணீங்கன்னா அதை விட எனக்கு ஒரு பெரிய ரிவார்ட் கிடையாது அப்படினே சொல்லலாம். So, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இது ஒரு கண்டென்ட் வீடியோவா இருக்க போகுது. That is நான் 10 டிஃபரண்ட் கண்டென்ட்ஸ் வச்சு ஒரு கான்செப்ட் நானே சொந்தமா எழுதி அதுதான் வந்து நீங்க நான் வீடியோவா போட போறேன். ஓகேவா? ஸோ வந்து இதுல வந்து மெயின் கான்செப்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மீ விசஸ் மை மைண்ட் வாய்ஸ். என் மைண்ட் வாய்ஸ் என்ன சொல்லுது, அதுக்கு நான் எப்படி ரியாக்ட் பண்றேன் அப்படின்றது தான் இந்த வீடியோவா இருக்க போது. அதுக்கு 10 டிஃபரெண்ட் சினாரியோஸ் கொடுத்து பண்ணிருக்கேன். ப்ளீஸ் உங்க சப்போர்ட்டை கொடுங்க. அண்ட் ஆல்சோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. நீங்க வீடியோ பார்க்கும்போது அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் புண்ணியமா போகும். ஏன்னா சில பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு காமிக்குது. ஸோ அதனால தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்மளும் கமிட் ஆகி ஒரு வாரம் ஆச்சு. ஆனா வந்து நம்ம ஆளுக்காக ஒரு ஸ்டோரி கூட போடலையே. சரி, இன்னைக்கு ஒரு ஸ்டோரிய போடும். ஹேஷ்டாக் லவ் இஸ் எவ்ரிதிங், ஹேஷ்டாக் மைண்ட், ஹேஷ்டாக் மை லவ், ஹேஷ்டாக் மை வேர்ல்ட், ஹேஷ்டாக் லவ் மேக்ஸ் லைஃப் பியூட்டிஃபுல், ஹேஷ்டாக் போதும் கொஞ்சம் அதிகமா இருக்கும் போவோம், ஹேஷ்டாக் மை ஹபி போட்டு ஒரு பூட்டை போட்டுற வேண்டியதான். ஓகே, போஸ்ட். ஏய் சும்மாடா. போஸ்ட். பாப்பாடா, ஒருவேளை வீட்டில் இருக்கவங்கள பார்த்துட்டு இதுதான் ட்ரூ லவ் ஆச்சு. சொன்ன மூடிக்கிட்டு அப்படி என்ன சொன்ன உண்மை காதல் யாரென்றால் உன்னை என்னை சொல்வேனே, நீயும் நானும் பொய் என்றால் காதலை தேடி கொள்வேனே. என்னதான் அழகா இருந்தாலும் இந்த குவாரண்டைன்ல கொஞ்சம் குண்டாயிட்டம் போல. முடியாது, வெயிட்ட குறைச்சே ஆகணும். இன்னையில இருந்து ஃபுல் ஒர்க் அவுட் மோட் தான். ஓகே ஓகே. ஐ ஏதோ உனக்கா சிப்ஸ். என்னதான் டெய்லி ஒர்க் அவுட் பண்ணணும், நான் ஆசைப்பட்டது சாப்பிடுற மாதிரி ஒரு ஃபீல் வரவே மாட்டேங்குது. நம்ம வாழ போறதே ஒரு தடவை தான். பிடிச்சத சாப்பிடாம எதுக்கு பிடிக்காத சாப்பிட்டு கஷ்டப்பட்டு ஒர்க் அவுட் பண்ணி நல்லா சாப்பிடுவோம், நல்லா குண்டாவும். இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையன்னு? நம்மளால ஒர்க் அவுட் தான் பண்ண முடியல, நம்ம ஏன் டயட்லாம் பண்ணி வெயிட் குறைக்க கூடாது? ஓகே, இன்னைக்கு உட்காடுறோம், ஒரு மாசத்துக்கான டயட் பிளானை எழுதுறோம், அதை டெய்லி ஃபாலோ பண்றோம். ஃப்ரூட் டயட், வாட்டர் டயட், எல்லா டயட்டும் செய்யறோம். சும்மா ஸ்லிம்மா இலியானா மாதிரி ஆகும். ஓகே. டிக்கு சாப்பிட்டு கூப்பிட்டாங்கடி. நான் வரலன்னு சொன்னேன்ல, நான் தான் டயட்ல இருக்கேன்ல. உனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கியிருக்காங்க, தலப்பா கட்டிட்டு பிரியாணி. யோசிச்சுக்கோ. இல்ல, நான் டயட் தான், நான் வரல. ஷியோரா? ஷியோர். உண்மையாவா? நான் போறேன், உன் காலி பண்ணிடுவேன். போ. தலப்பா கட்டியா? உண்மையாவே நம்ம வீட்டுல சாப்பிடுவாங்களோ? சரி, இன்னைக்கு ஒரே ஒரு நாள், நமக்கு பிடிச்சதான் அவங்க நமக்காக வாங்கி வச்சிருக்காங்க, நம்ம அவங்கள இக்னோர் பண்ணக்கூடாது. சோ இன்னைக்கு போய் சாப்பிடலாம். நாளையில இருந்து நாளைக்கு ஃபுல்லா வாட்டர் டயட் எடுத்து பசி எப்போ வந்துருச்சு, நான் சாப்பிட போறேன். பாய். ஒரு 4 பேர்ட்ட மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? ஏன்டா இந்த வேலை பாக்குறீங்க? வாழ்க்கை எதை நோக்கி பயணிக்குதுன்னே தெரியலையே. படிக்க மாட்டோம், வேலை கிடைக்கல, ஹையர் ஸ்டடீஸ் என்ன கதைனே தெரியல. இப்படியே போயிட்டு இருந்தா உருப்படாம போயிடுவோமோ? ஓகே, இன்னையில இருந்து ஏதாச்சும் படிக்கிறோம், ஆனா படிக்கிறோம், மாஸ்க் காட்டுறோம். டேய், அந்த புக்கை எட்ரா. ஓகே.
நம்ம என்ன படிச்சு கலெக்டர் ஆக போறோம். பார்த்துக்கலாம். இந்த காசிப்லாம் எப்படிதான் பேசுறாங்களோ, புறம் பேசுதல் நம்ம வாயையும் சுற்றுப்புற சூழலையுமே வந்து சுற்றுப்புற சூழலை வந்து பாதிக்கும். அதனால புறம் பேசாதீங்க. 2 seconds later. ஹலோ சொல்றி, நான் சும்மாதான் இருக்கேன். நீ என்ன பண்ற? சஞ்சயும் சோபியுமா? ஐயோ நானும் பார்த்தேன்டி. பாத்தியா, சஞ்சய் சோபி பேரு நெஞ்சில டாட்டு குத்திட்டானோ. லவ் லவ் தாண்டி. அவங்க அத்தை எவ்வளவு ஸ்வீட்ல, அச்சிக்கவே முடியாது. அப்புறம் ஸ்வீட்டிக்கும் குட்டிடானுக்கும் பிரேக்கப் ஆவேன். நம்மளையும் எல்லாரும் ஏமாத்துறாங்க. இனிமே சாப்பிட வேண்டாம், தண்ணி கூட குடிக்க வேண்டாம், இப்படியே இந்த ரூம்குள்ளே உட்காந்துக்கலாம். அதான் எல்லாம் ஏமாத்திட்டாங்களே, இப்ப யார் எனக்கு மெசேஜ் பண்றது? ஸ்விக்கி எவ்வளோ பாசம்ல, ஐயோ ஹங்கிரி ப்ளீஸ் ஆர்டர்னு கொடுக்குது. என்னதான் கோவம் வந்தாலும் நம்ம வந்து சாப்பாடு மேல காட்டக்கூடாது. யாரை எப்படின்னா போட்டோம், ஃபுட் ஆர்டர் பண்ணுவோம். பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டான் ஐயா. எல்லாருமே நம்மளை சுத்தி ஸ்கின் எல்லாம் பல 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 பலன்னு வச்சிருக்காங்க. நம்மளது பாரு ஃபுல்லா டார்க் சர்க்கிள்ஸ், பொறி 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 பொறியா இருக்கு. இன்னையில இருந்து ஸ்கின் கேர் பண்றோம், நம்மளும் அழகா வரும். ஃபேர் அண்ட் லவ்லி ஆட்ல வர பொண்ணு மாதிரி நேத்து ஒரு கலர் இன்னைக்கு ஒரு கலர்னு இருக்க மாதிரி அழகா வரும். அது எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. ஸ்கின் எவ்வளவு ஸ்மூத்தா இருக்குல்ல. ஏடிக்கு அம்மா கடலை மாவு ஏதோ கேட்டியாமே தேக்க வச்சிருக்காங்கடி. வரேன் போ. டெய்லி இதெல்லாம் பட்டு நான் என்ன உலக அழகி ஆக போறேன்? நம்மளை யார் பார்க்க போறா? போங்கப்பா. வெளியில என்ன கல்யாணத்துதான் பேசுற மாதிரி சத்தம் கேக்குது. அம்மா எனக்கு கல்யாணம்லாம் வேணாமா, நான் படிக்கணும். ஏய் டிக்கு, நம்ம அக்காவுக்கு தானடி பேசுறாங்க, நீ எதுக்கு ஓவரா பொங்கிட்டு இருக்க? அவளுக்கா பேசுனாங்க? ஆமா, பின்ன யாருக்கு? இப்படிதான் சீன் போட்டு கல்யாணம் பண்ணிட்டு போலாம். சும்மா எத்தனை காலம் தான் படிச்சுட்டு இப்படியே உட்கார்றது. கல்யாணம் மாதிரி பண்ணலான்னு பார்த்தா விட்ட மாட்டுறாங்களே. ஹலோ பேபி, என்ன பண்ற? நான் சும்மா தான் இருக்கேன். ஆமா, நேற்று ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன், ஞாபகம் இருக்கா? உனக்கு எத்தனை குழந்தைங்க வேணும்? 1 2, ஒரு பையன் ஒரு பொண்ணு. ஆனா பேபி, ஒரு பையன் பிறந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பா ஒரு பொண்ணை அடாப்ட் தான் பண்ணணும். ஒரு குழந்தை பெத்துக்கலாம், ஒரு குழந்தைய அடாப்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ட்வின்ஸா பிறந்துட்டா அதுக்கு என்ன பேபி, நம்ம தான் அதுக்குள்ள நல்ல பணக்காரங்க ஆயிடுவாவே. நம்ம 3 குழந்தைங்களை பார்த்துக்கணும். ஓகே, அம்மா வர மாதிரி இருக்கு, அப்புறமா கூப்பிடுறேன். ஓகேவா? மெசேஜ் பண்ணாத, என் நம்பர் டெலிட் பண்ணிடு. உங்க அம்மா பார்த்து என்ன கூப்பிட்டு போறாங்க, நானும் டெலிட் பண்ணிடு. பாய். வச்சிட்டியா? வச்சுக்கிறேன். நாளைக்கு ஸ்கூல்ல பார்க்கலாம். லவ் யூ. ஹோம்ஒர்க்லாம் முடிச்சது. பாய். என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. நான் அந்த பையனை தான் கட்டுவேன், அவனை எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களுக்குலாம் பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. வேலை போங்க, நான் அவனை தான் கட்டுவேன். யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, அவன் தான் யாரு. எங்க அம்மா எவ்வளவு சொல்லிச்சு, அவங்க எல்லாம் சேராத. இட்ஸ் ஓகே, ஷிட் ஹேப்பன்ஸ், தட்ஸ் லைஃப்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே. இந்த வீடியோ மறக்காம லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே தீக்ஷா ரமேஷை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.